ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நிறைய லெமன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த லெமன் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஏன் கேக் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி ரெசிபி. ஃபஸ்ட்டு இந்த லெமன் கேக்குக்கு என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து சர்க்கரையும் லெமனோட தோலி எல்லோ பார்ட்டை மட்டும் நல்லா ரப் பண்ணிவிட்டு, அது கூட வந்து எண்ணெய், தயிர், வனிலா எசன்ஸ், அப்புறம் பால் சேர்த்து கலந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா ரப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சர்க்கரையையும் அந்த எலுமிச்சம்பழத்தோட தோலியையும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த எலுமிச்சம்பழத்தோட தோலியில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு சர்க்கரையில் இன்கார்பரேட் ஆகி கேக் வந்து ரொம்ப அருமையாக வரும். ஸோ அந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. சர்க்கரையும் அந்த எலுமிச்சம்பழ தோலியும் நல்லா ரப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு நான் மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், சலிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கடைசியில் ஸ்டார் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், அதையும் சேர்த்து ரொம்ப போட்டு அடித்து கலக்காதீங்க. கலந்து வர வரைக்கும் கலங்க, ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கலந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு க்ரீஸ்டு டின்னுக்கு நான் மாற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த லோஃப் பேன் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட சேர்த்து பேக் பண்ணலாம். நான் இன்றைக்கி நார்மல் சர்க்கிள் பேனில் தான் சேர்த்துருக்கேன். மாவை வந்து க்ரீஸ் பண்ண மோல்டுக்கு மாற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். இது பேக் ஆகும்போது வீடு ஃபுல்லாக ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மெல்லை நான் என்னன்னு சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து அடுத்து கிளேஸ் ரெடி பண்ண போகிறோம். கேக் ஆறட்டும். கிளேஸுக்கு பொடிச்ச சர்க்கரை, எலுமிச்சம்பழ ஜூஸ், கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளேஸ் ரெடி ஆகிடும். ஆறின கேக்கை வந்து அந்த மோல்டுலேருந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கிளேஸை அது மேலே சேர்த்து கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு பைட்டும் அப்படி இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது சாப்பிட்றதுக்கு. எலுமிச்சம்பழம் புளிக்குமோ அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்ஜாய்.